விடியா திமுக அரசுக்கு தெரிந்தே போலி மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் காஞ்சிபுரம் காந்தி ரோடு தேரடி பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக கூறினார். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை என போதை கலாச்சாரத்தில் விடியா திமுக தமிழகத்தை தள்ளிவிட்டதாக தெரிவித்தார். அண்ணா பிறந்த புண்ணிய பூமி இந்த காஞ்சிபுரம் என்று தெரிவித்த அவர், அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகிய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். ஆனால் குடும்பத்திற்காக மட்டுமே வாழ்பவர்கள் கையில் நாடு சிக்கியுள்ளதாக விமர்சித்தார். இன்றைக்கு காஞ்சிபுரம் என்று சொன்னாலே பேர் அண்ணா பிறந்த புண்ணிய பூமி இந்த காஞ்சிபுரம். ஆக நம்முடைய கட்சியுடைய பெயரே அண்ணா, நம் கொடியிலே அண்ணா இருக்கின்றார். ஆக பேர் அண்ணா அவர்கள் பிறந்த இந்த மண்ணிலே தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நேரத்தில் கோடான கோடி நன்றியை செலுத்தி, பேர் அண்ணா கண்ட கனவை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிறைவேற்றினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை அம்மா நிறைவேற்றினார்கள். அதை முப்பெரும் தலைவர் கண்ட கனவை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றியது. ஆகவே இந்த மண்ணில் பேர் அண்ணா, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதிலே புரட்சி தலைவி அம்மா இந்த மண்ணிலே பிறந்து ஆட்சி செய்த காரணத்தினால்தான் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலைக்கு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பேரர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னார்கள். எப்பொழுது ஏழை சிரிக்கின்றார்களோ அப்பொழுதுதான் நாடு சுபட்சம் பெறும். நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை வழங்கின்ற பொழுது, நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கின்ற பொழுது ஏழையின் சிரிப்பு கிடைக்கும். ஆகவே அந்த ஏழையின் சிரிப்பிலை இணைவு காண்போம் என்று பேர் அண்ணா சொன்ன அந்த பொன்மொழியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கடைபிடித்து அதை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகம் முழுவதும் மின்வெட்டு அதிகரிப்பது வாடிக்கையாகி உள்ளது என விமர்சித்த அவர், கடுமையான மின்கட்டண உயர்வால் நெசவு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் விடியா திமுக ஆட்சியில் கட்டுமான பொருட்கள் அனைத்தும் கடுமையாக விலை உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். இப்படி மின்கட்டண உயர்வினால் கடுமையாக தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விசைத்தறி தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது. அதோட வீடுகளுக்கு பயன்படுத்துகின்ற மின் கட்டணம் அதிக அளவில் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள். கடைகளுக்கு அதிக வரி, மின் கட்டணம் அதிகமா இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தாவே மின் கட்டணம் உயர்ந்துடும். அதோட கோடை காலம் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் மின்வெட்டு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தடையெல்லாம் மின்சாரத்தை தொடர்ந்து நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் விலைவாசி உயர்வு. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு ஆகுது. இந்த 3 ஆண்டுல இன்றைக்கு 1 கிலோ அரிசி 18 ரூபாய் உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, சக்கரை விலை உயர்ந்து போச்சு, மளிகை சாமான்கள் அனைத்தும் 40% உயர்ந்து போச்சு. ஆனா வேலை இல்ல, வருமானம் இல்ல, செலவு அதிகம். மக்கள் இன்றைக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கை நடத்த. இப்படிப்பட்ட அவல நிலைதான் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. ஆனால் திரு ஸ்டாலின் பேசுறாரு, திமுக ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்கிற ஆட்சி என்று சொல்லி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய அரசு மக்கள் விரோத ஆட்சியாக மக்கள் பார்க்கின்றார்கள். விடியாத திமுக ஆட்சியில் சாராய விற்பனையும் போதை கலாச்சாரமும் அதிகரித்துள்ளது என கூறிய அவர், செங்கல்பட்டு அருகே போலி மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது போலீசாருக்கு தெரியாதா? இது அனைத்திலும் திமுக தலையீடு அதிகம் உள்ளது என கழக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டினார். இதனால்தான் போலி மதுபானங்களும் சாராய விற்பனையும் தமிழகத்தில் அதிகரித்து காணப்படுகிறது என்று பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டினார். ஆட்சியில கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுகிறது. இதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதோட சட்ட ஒழுங்கு அடியோட சீர்கட்டு போச்சு. இந்த பகுதி தான் நினைக்கிறேன், கடையில் ஒரு ரவுடி ஒவ்வொரு கடையா போய் மிரட்டி இன்றைக்கு இந்த காட்சியெல்லாம்
தொலைக்காட்சியில பார்த்தோம், பத்திரிகையில பார்த்தோம். ஆக மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ரவுடியுடைய ராஜ்யமா இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. ஆக இன்னைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை இப்படி தொடர்ந்து அன்றாட நிகழ்வாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது. தொலைக்காட்சியில் பார்த்தாலும் இந்த செய்தி தான், பத்திரிகையில் பார்த்தாலும் இந்த செய்தி தான். இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும். அதோட போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் சர்வசாதாரணமா கஞ்சா வைக்கிறாங்க. சாராயத்தை விற்பகின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்தவர்கள். இது மக்களிடத்தில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக இப்படி இந்த கள்ளச்சாராய விற்பவர்களுக்கும் அதில் இருந்தவர்களுக்கும் இன்றைக்கு அரசு நிவாரணம் அளித்து இதை மக்களிடத்திலே இருந்து அந்த செய்தி மறைப்பதற்காக இவ்வளவு தொகை கொடுக்கிறாங்க. நீ பாத்தீங்கன்னா நேற்றைக்கு முன்தினம் சிறுச்செங்கோட்டில் போலி மதுபானம் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகி கவுன்சிலர் அவர் குடோன்ல 5 கோடி மதிப்புள்ள போதை மதுபானத்தை, போலி மதுபானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எரிசாராயத்தை தண்ணி கலக்கி கலர் கட்டி பாட்டில் அடைச்சு விற்பனை செய்வதாக செய்தி. இந்த 2 ஆண்டு காலமா இந்த போலி மதுபானத்தை அந்த திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. 2 ஆண்டு காலமா இப்படிப்பட்ட ஒரு போலி மதுபானால செயல்பட்டு இருப்பது காவல்துறைக்கு தெரியாதா? அரசுக்கு தெரிஞ்சுதான் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவைதானா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக ஆட்சி பொறுப்பேற்றத்திலிருந்து அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு முடக்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆனால் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சித்து விட்டதாக தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இந்த ஏரி வேலை செய்யறாங்கல்ல, நம்முடைய கிராமம் நிறைந்த பகுதி 100 நாள் திட்டம், இந்த திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? இல்ல. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்தினாங்க. உயர்த்தல. சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கறாங்க, அதுவும் கொடுக்கல. அதோட கல்விகளை ரத்துனாங்க, அதுவும் செய்யல. மாந்தோர் சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுக்கறாங்க, இதுவரைக்கும் கொடுக்கல. இப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல. 520 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுத்தாங்க. ஒரு 10% வாக்குறுதி தான் நிறைவேற்றினாங்க, 90% வாக்குறுதி நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சர் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 98% நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய் சொல்றார். எங்க 90% நிறைவேற்றி? 98%. வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த தலைவர் திரு ஸ்டாலின். ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்ற